அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி, சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பயிற்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பயிற்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பயிற்சி பலன்கள் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்கள் 9வது வீட்டை ஆளும் மற்றும் வீடு மற்றும் குடும்பத்தின் 4வது வீட்டிற்கு மாறுவதால் தொழில் வாய்ப்புகள் உயரும். கலவையான முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் வீட்டில் ஒரு ஆன்மீக சூழ்நிலை மத நடவடிக்கைகளை தூண்டும். விடாமுயற்சி மற்றும் கடமைகளை சரியான நேரத்தில் வழங்குவது அவசியம். முக்கிய முடிவுகள் அல்லது இடமாற்றங்கள் தவிர்க்கப்பட்டால் வணிக முயற்சிகள் செழிக்கும். இருப்பினும் தனிப்பட்ட உறவுகள் இடையூறுகளை எதிர்கொள்ளலாம். ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் மற்றும் கூட்டாளர்களுடனான மோதல்கள் உள்நாட்டு அமைதியை சீர்குலைக்கும். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரிகளில் சேர்க்கைக்கு நேர்மையான முயற்சிகள் தேவை. ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்க மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. சூரியனின் சஞ்சாரத்தின் பலன் குடும்பத்தில் குழப்பம் மற்றும் மன உளைச்சலை ஏதாவது ஒரு காரணத்தால் சந்திக்க வைக்கும் என்கிறார். உடல் ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மற்றும் உறவினரிடமிருந்து விரும்பத்தகாத செய்திகளை பெற வாய்ப்புகள். கவனமாக பயணம் செய்து நீங்கள் இருக்கணும். தகராறு துறை மற்றும் சட்ட நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களை வெளியில் தீர்த்து வைப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். தந்தை வழி சொத்து தொடர்பான விவகாரங்கள் தீரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் 9ஆம் வீட்டின் அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் 4வது வீட்டில் அமர்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மற்றும் உங்கள் தந்தையிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவீங்க. உங்கள் கடின உழைப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் சரியான பாராட்டுகளை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வேலையை பற்றிய உங்கள் அணுகுமுறை மிகவும் தொழில்முறையாக இருக்கும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியின் போது நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிதி ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் பங்குகள் மற்றும் பிற எதிர்பாராத ஆதாயங்களிலிருந்து லாபம் பெற வாய்ப்புள்ளது. இது தவிர நல்ல பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீங்க. உங்கள் மனைவியுடன் ஒரு நல்ல உறவை பேணுவதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான அன்பு மீனராசியில் சூரியன் பயிற்சியின் போது அதிகரிக்கும். உங்கள் அதிகரித்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமான அறிகுறிகள் அளிக்குது. பொதுவாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை நல்லாயிருக்கும். முதலீட்டு மதிப்பு அதிக அளவில் குறையலாம். நிதி தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே தனுசு ராசிக்காரவங்க போதுமான நிதி திட்டமிடல் தேவை. பங்கு சந்தை வர்த்தகம் மற்றும் முதலீடு மூலம் வருமானம் மற்றும் லாபம் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் மோசமான கிரக பயிற்சியின் விளைவாக கடன்களில் எதிர்பாராத அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் ஆவணங்களில் சில சிக்கல்களை சந்திக்கலாம். அதுவே இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தீர்க்கப்படும். இருப்பினும் வேலை தொடர்பான பயணங்களில் செலவுகள் கூடும். செலவு ஆடம்பர செலவுகள் மற்றும் வசதிகள் தொடர்பான விஷயங்களுடன் தொடர்புடையதாக இருக்கும். பங்குதாரர்கள் மூலம் பண ஆதாயங்களும் இந்த மாதத்தில் கிடைக்கும்.
தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்த நிதி வரவு நிலையற்றதாக இருந்தாலும் அதையே நிர்வகிக்க முடியும். பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் லாபங்கள் இருக்கலாம். உத்தியோகத்தில் மிதமான காலகட்டமாக இருக்கும். உங்கள் மனதில் பயம் மற்றும் பதட்டம் காணப்படும். இந்த மாதத்தின் ஒட்டுமொத்த பண ஆதாயங்கள் மிதமானதாக இருக்கும். தொழிலில் மாற்றம் அல்லது மாற்றத்திற்கு இது சரியான நேரமல்ல. நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எதிரிகளை கையாள்வதில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களையும் குழு உறுப்பினர்களையும் கையாள்வதில் நீங்கள் கடுமை காட்டுவீங்க. நீங்கள் நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. மேலதிகாரி பணியிடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். உங்களில் சிலர் நீண்ட காலத்திற்கு முன்பே எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு மற்றும் நிதி வளர்ச்சியை பெறுவீங்க. உங்களின் கடின முயற்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தொழிலில் பின்னடைவுகள் ஏற்படலாம். மீட்பு 2வது பாதியில் குறிக்கப்படுகிறது. பணியிடத்தில் மேலதிகாரிகளும் சாதகமற்றவங்களாக மாறலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழிலில் சாதகமான பலன்கள் கூடும். இருப்பினும் நீதிமன்ற வழக்குகளில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சில சிக்கல்கள் இருக்கலாம். நிதி வரவு நல்லா இருக்கும். வாடிக்கையாளர்கள்ட்ட மிதமான உறவு இந்த மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது. உங்களில் சிலர் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தவறான புரிதல்களை சந்திக்க நேரிடும். வாதங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். தொழிலில் உள்ள யோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு ஆகியவை தொழில்முறை போட்டியாளர்களால் கசிந்து அல்லது திருடப்படும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கலாம். சில வாடிக்கையாளர்களுடன் பழகும்போது நீங்கள் கோபப்படக்கூடும். பிற தரப்பினரிடம் தொழில் சார்ந்த விஷயங்களை தெரிவிக்கும் போது எச்சரிக்கையாகவும் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டும். வழிகாட்டுதலின் பற்றாக்குறையை நீங்கள் உணருவீங்க. பெண் பணியாளர்கள் தொடக்கத்தில் ஆதாயமடையலாம், ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் அல்ல. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள தனுசு ராசிக்காரங்க மிதமான காலகட்டத்தை காண்பாங்க. வணிகத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதில் வழிகாட்டி ஆலோசகர் முக்கிய பங்கு வகிக்க முடியும். வியாபாரத்தில் சுமாரான வருமானம் இருக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சிறந்த வாடிக்கையாளர்கள் தளம் மற்றும் வணிகத்தின் சரியான விரிவாக்கம் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் முதல் வாரத்தில் தங்கள் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் நிர்வகிக்கிறதில் ஈடுபடுவீங்க. வணிக வளர்ச்சியில் தடைகள் இருக்கலாம் மற்றும் வணிக சூழலில் சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இந்த மாதம் கடும் போட்டியை தருவாங்க. புதிய கூட்டாளர்கள் ஏற்கனவே இருக்கும் கூட்டாளர்களுடன் வணிகத்தில் ஈடுபடலாம். இதனால் வணிக செயல்பாட்டில் சிக்கல்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் புதிய வாடிக்கையாளர்கள் வணிகத்திற்கு வரலாம். முதலீடுகள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அவற்றை இழக்க நேரிடும் அபாயத்தை நடுநிலையாக்குவதற்கு அவை போதுமான பாதுகாப்பு அல்லது காப்பீடு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். கூட்டாளர்களுடன் வாக்குவாதம் மற்றும் தவறான புரிதல்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழன் அன்று சிவபெருமானுக்கு யாகம் செய்யணும். அப்போது வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சூரிய பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.